Hi to all, welcome back to Bio Squad in Tamil. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 சயின்ஸ்ல யூனிட் 40 டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸோட பார்ட் 3 வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளட் வெசல்ஸ், ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். இப்போ பிளட் வெசல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நெட்வொர்க் ஆஃப் பிரான்ச்டு டியூப்ஸ்க்கு பேர் தான் நம்ம பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதோட வேலை என்ன? பிளட்டை டிரான்ஸ்போர்ட் பண்றது தான் இதோட வேலை. மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் நம்மளோட பாடியில இருக்கு: ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ். இப்போ ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியா பார்த்துருவோம். ஆர்டரிஸ் எப்படி இருக்குன்னா, ஆர்டரிஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சாதான் அதோட ஸ்ட்ரக்சர் ஏன் இப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ ஆர்டரிஸோட ஃபங்க்ஷன் என்ன? ஹார்ட் பம்ப் பண்ற பிளட்டை பாடி ஃபுல்லா கொண்டு போய் கொடுக்கறது இந்த ஆர்டரிஸோட வேலை. ஆர்டரிஸ் அவேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட் பம்ப் பண்ண போது அது பாடி ஃபுல்லா கொண்டு போய் கொடுக்கறது ஆர்டரிஸ். இப்போ ஹார்ட் பம்ப் பண்ணுது அப்படின்னா அதுல ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அப்போ அந்த ப்ரெஷரை தாங்குற மாதிரி தான் இந்த ஆர்டரிஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ இது திக் அண்ட் எலாஸ்டிக் வெசல்ஸ். நம்ம ஆல்ரெடி ராபிட்டோட ஹார்ட் படிக்கும் போதே இந்த பாயிண்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ராபிட் பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. இப்போ ஆர்டரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணணும். எல்லா ஆர்டரிஸுமே ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும் எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்டரி. ஏன் பல்மோனரி ஆர்டரி அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா லங்ஸுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போய் கொடுக்கும். நெக்ஸ்ட் வெயின்ஸ். இப்போ வெயின்ஸோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஃபங்க்ஷனை தெரிஞ்சுக்கணும். இது என்ன பண்ணுதுன்னா பாடியில இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. அப்ப இங்க பம்பிங் எதுவும் இல்லை, அப்ப ப்ரெஷர் இல்லை. ஸோ சிம்பிளான ஒரு வேலை தான். அதனால இதோட ஸ்ட்ரக்சர் தின் நான் எலாஸ்டிக் வெசல்ஸா இருக்கு. லைக்வைஸ் ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மோனரி வெயின். ஏன்னா இந்த பல்மோனரி வெயின் லங்ஸ்ல இருக்கிற ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது தான் இதோட வேலை. இதுக்கப்புறம் கேபிலரிஸ். நீங்க இப்ப பிக்சரை பாருங்க தெரியும். இப்ப நமக்கு ஆர்டரி இருக்கு. ஆர்டரி பிரான்ச்சஸா பிரியிற ஸ்ட்ரக்சரை நம்ம ஆர்ட்ரியோல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஆர்ட்ரியோல் அகைன் பிரான்ச்சஸா பிரிஞ்சதுன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு தான் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கேபிலரிஸோட சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 8 மியூஎம் இன் டயமீட்டர். இந்த கேபிலரிஸ் சிங்கிள் லேயர் ஆஃப் எண்டோதீலியல் செல்ஸ். எண்டோனா உள்ள இல்ல, அப்போ உள்ள இருக்க செல்ஸை வந்து ஃபார்ம் பண்றது இந்த கேபிலரிஸோட வேலை. இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் நமக்கு ஏற்கனவே இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். ஆர்டரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நம்ம சொன்னல ஹார்ட் பம்ப் பண்ற பிளட் பாடி ஃபுல்லா கொண்டு போய் கொடுக்கறது ஆர்டரியோட வேலை. ஸோ இது டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல். அப்ப அப்படியே ஆப்போசிட் வெயின் என்ன பண்ணும்? பாடியில ஃபுல்லா இருக்கிற பிளட் கொண்டு வந்து ஹார்ட்டுக்கு கொடுக்கும். ஸோ இது கலெக்டிங் வெசல். இப்ப ஆர்டரியில ஆக்சிஜனேட்டட் பிளட் போறதால இது பிங்க் கலர்ல இருக்கும். வெயின்ல டீஆக்சிஜனேட்டட் பிளட் போயிட்டு இருக்கிறதுனால அது ரெட் கலர்ல இருக்கு. ஆர்டரி நம்ம பாடியில டீப் லொகேஷன்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இல்ல ஏன்னா இதுல வந்து பிளட் ஃப்ளோ ஸ்பீடா இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் டக்குன்னு கட் ஆயிருச்சுன்னா பயங்கரமா பிளட் வந்துடும். அதனால கடவுள் வந்து பிளான் பண்ணி இந்த ஆர்டரிஸ உள்ள நல்லா டீப் லொகேஷன்ல வச்சிருக்காரு. வெயின்ஸ் எல்லாம் சூப்பர்ஃபிஷியல் இன் லொகேஷன். நம்ம பார்த்தாலே தெரியும், நரம்பெல்லாம் தெரியுது. நம்ம ஹீரோஸ் எல்லாம் படத்துல பார்த்திருப்போம் அந்த மாதிரி. இப்ப ஆர்டரி ஹார்ட் பம்ப் பண்ண போறதுனால இதுல ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ பிளட் ஃப்ளோ வித் ஹை ப்ரெஷர். வெயின்ல இந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் கிடையாது. ஸோ பிளட் ஃப்ளோ வித் லோ ப்ரெஷர். இப்போ நாம ஏற்கனவே ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அதோட வால் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா, திக்கா, எலாஸ்டிக்கா இருக்கணும். வெயின்ஸ்க்கு ப்ரெஷர் கம்மி, அப்போ அதோட வால்ஸ் எல்லாம் வீக்கா, தின்னா, நான் எலாஸ்டிக்ஸா இருந்தா போதும். ஆர்டரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போறது எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்டரி. வெயின் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகும் எக்ஸப்ட் பல்மோனரி வெயின். இப்போ இந்த ஆர்டரிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் வால்வ்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா இங்க வந்து வெயின்ஸ்ல பார்த்தோம்னா இன்டர்னல் வால்வ்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அனிமல்ஸ்ல 2 டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு. ஓப்பன் டைப் ஒன்று, க்ளோஸ்டு டைப் ஒன்று. இப்போ ஓப்பன் டைப் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஆர்டரிஸ் வெயின்ஸ்ல எதுவுமே கிடையாது. ஹார்ட் பிளட் வெசல்ஸ்ல பம்ப் பண்ணிவிடும். பிளட் வெசல்ஸ் டைரக்டா பாடி கேவிட்டியில அதை டெலிவர் பண்ணிடும். அவ்வளவுதான். இப்போ அந்த எம்டி ஸ்பேஸ்க்கு பேரு சைனசஸ். இப்போ இது பாடி கேவிட்டி அப்படிங்கிறதுனால, இது பிளட்டை ரிசீவ் பண்ணிக்கிற கேவிட்டி அப்படிங்கிறதுனால ஹீமோசீல் அப்படின்னு இதுக்கு பேரு. இதுல கேபிலரிஸ் எதுவும் கிடையாது. எக்ஸாம்பிள் ஆத்ரோபோட்ஸ், மொலஸ்கஸ், அசிடியன்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிள். இதுவே க்ளோஸ்டு டைப் அப்படின்னு வரும்போது கம்ப்ளீட் சர்க்கியூட், ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் இந்த மாதிரி எல்லா சர்க்கியூட்டுக்குள்ளவும் தான் பிளட் பாஸ் ஆகி வரும். இதுக்கு பேர் தான் வந்து க்ளோஸ்டு டைப். எக்ஸாம்பிள் வெர்டிபிரேட். இந்த க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் 1628ல வில்லியம் ஹார்வி அப்படிங்கிறவர் தான் ஐடென்டிஃபை பண்ணார். ஸோ இவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பிசியாலஜின்னு சொல்றோம்.
ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் ஒரு மஸ்குலர் பம்பிங் ஆர்கன். இது பிளட்டை பம்ப் பண்றோம் பிளட் வெசல்ஸ்குள்ள. அதான் இதோட வேலை. இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா பிட்வீன் த லங்ஸ், ரெண்டு லங்ஸுக்கும் இடையில லெஃப்ட் சைடு கொஞ்சம் சாஞ்ச மாதிரி ஸ்லைட்லி டில்டட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைடு சாஞ்ச மாதிரி thoracic கேவிட்டில டயஃப்ரம்க்கு மேல பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த ஹார்ட்டோட மசில் ரிலாக்ஸேஷன் அண்ட் கான்ட்ராக்ஷனுக்காகவே ஸ்பெஷலைஸ்டு மசில். அதனால இது நம்ம கார்டியாக் மசில் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹார்ட்ட சுத்தி ஒரு டபுள் வால் மெம்பரேன் இருக்கும். அதுக்கு பேர் பெரிகார்டியம். இந்த பெரிகார்டியம்ல பெரிகார்டியல் ஃப்ளூயிட் பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ஃப்ளூயிடோட வேலை என்னன்னா ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணணும். எப்போ ஃப்ரிக்ஷன் இருக்கும், தட் மீன்ஸ் இந்த ஹார்ட்டோட வால்க்கும் ஹார்ட்டுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸை நம்ம பெரிகார்டியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகும் போதோ இல்ல கான்ட்ராக்ட் ஆகும் போதோ அந்த வால்ல பட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷன் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அங்க ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. இப்ப நம்ம இந்த கதவெல்லாம் சாத்தும் போது ஒரு சத்தம் போடும். அப்போ ஒரு எண்ணெய் கொஞ்சம் விட்டோம்னா அந்த சத்தம் வராது. அந்த மாதிரி தான் இந்த ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, இந்த வால்ஸ்லோட அந்த ஃபோர்ஸ்ல இருந்து இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அந்த ஃப்ளூயிட் இதுல பிரசன்ட் ஆயிருக்கு. சரி, இப்போ இந்த ஹியூமன் ஹார்ட் 4 சேம்பர்ல இருக்கு. இந்த அப்பர் சேம்பர் ரெண்டுமே ஆரிக்கிள் இல்ல ஆர்ட்ரியான்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கு, தின்னா இருக்கு. அப்ப பேர்ல இருந்தே தெரியுது இது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ண போகுது. சரியா? அதுக்கப்புறம் கீழே இருக்கிற லோயர் சேம்பர் ரெண்டுமே திக்கா இருக்கும். இதை நம்ம வென்ட்ரிகிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். திக் அப்படின்ன உடனே ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பம்ப் பண்ண போகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 4 சேம்பருமே, இது 4 ரூம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நடுவுல ஒரு வால் தேவைப்படும், ஒரு பார்ட்டிஷன் தேவைப்படும். இதைத்தான் நம்ம செப்டம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த செப்டம் ஆரிக்கிள்ஸ்க்கும் வென்ட்ரிகிள்ஸ்க்கும் இடையில இருக்கு. ஏன்னா ஆரிக்கிள்ஸ் கம்ப்ளீட்டா என்ன பண்ண போகுது, வென்ட்ரிகிள்ஸ் கம்ப்ளீட்டா என்ன பண்ண போகுது நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து இந்த டீஆக்சிஜனேட்டட் ஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாம் மிக்ஸ் ஆகாம காப்பாத்துறது தான் இந்த செப்டமோட வேலை. இந்த ஆரிக்கிள்ஸ், 2 ஆரிக்கிள்ஸ் சொன்னோம்ல, ரைட் அண்ட் லெஃப்ட், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க செப்டம்க்கு பேர் இன்டர் ஆர்ட்ரியல் செப்டம் அப்படின்னு பேர். யூஸ்வலாவே லெஃப்ட் சைட் ஆஃப் ஆர்ட்ரியம் கொஞ்சம் ஸ்மாலா தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி வித் த ரைட் சைடு. ஏன்னா ரைட் ஆர்ட்ரியம் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணிக்கும். எந்த வழியா, சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வெனாக்கே வழியா இதை ரிசீவ் பண்ணும். இப்போ ரைட் ஆட்ரியம் முடிஞ்சுதான் லெஃப்ட் ஆட்ரியம்க்கு வரலாம். இப்போ லெஃப்ட் ஆட்ரியம் என்ன பண்ணணும், ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ணும் வித் த ஹெல்ப் ஆஃப் பல்மோனரி வெயின்ஸ். இப்போ வென்ட்ரிக்கிள், லோவர் பார்ட் ஆஃப் த ஹார்ட்டுக்கு பேர் தான் வென்ட்ரிக்கிள். ரெண்டு வென்ட்ரிக்கிளையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம் அப்படின்னு தேவைப்படுது. இப்போ இந்த வென்ட்ரிக்கிள்ஸோட வால் எல்லாமே திக்காக இருக்கும். பிகாஸ் இவங்க தான் பிளட்டை பம்ப் பண்ண போகிறாங்க ஹார்ட்ல இருந்து பாடியோட எல்லா போர்ஷன்ஸ்க்கும். இந்த ரைட் வென்ட்ரிக்கிளில் இருந்து பல்மோனரி ட்ரங்க் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் அரைஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சர் ரெண்டாக டிவைட் ஆகிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மோனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மோனரி ஆர்ட்ரிஸ் தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னா லங்ஸ்ல தான் ஆக்சிஜனேஷன் ப்ராசஸ் நடக்கும். இப்போ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஸ் லாங்கர், கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருக்கும். நேரோவர், ரொம்ப அப்படி குறுகலாக போகிற மாதிரி தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி வித் ரைட் வென்ட்ரிக்கிள். இப்போ இந்த வால்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலும், லெஃப்டோட வால்ஸ் எல்லாமே பார்த்தோம்னாலும் கொஞ்சம் 3 times திக்கராக தான் இருக்கும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து அரோட்டா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் போது இப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட் பாடியோட எல்லா போர்ஷன்ஸ்க்கும் இந்த அரோட்டா வழியாக தான் பாஸ் பண்ணணும். வால்ஸ், இந்த கொஸ்டின் நமக்கு ரிப்பீட்டடாகவே கேட்டுட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வால்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்ஸ் என்ன. ரெண்டு ஃபங்க்ஷன் தான். ஒன்று சிங்கிள் டைரக்ஷனில் பிளட் ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணணும், இன்னொன்று பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட்டை ப்ரிவென்ட் பண்ணணும். இது ரெண்டு தான் இதுக்கு வேலை. ரைட் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலார் வேல்வ், பேர்ல இருந்தே தருது ரைட் ஆர்ட்ரியம்க்கும் ரைட் வென்ட்ரிக்கிள்க்கும் இடையில இருக்க வேல்வுக்கு இதுதான் பேரு அப்படின்னு. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ட்ரையாங்குலர் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கு. அதனால இதுக்கு நம்ம ட்ரைகப்சிட் வேல்வ் அப்படின்னு பேர் வச்சுட்டோம். இப்போ இந்த ட்ரைகப்சிட் வேல்வ், இந்த ஃபிளாப்ஸ் ஒரு இடத்துல போய் லொகேட் ஆகணும் அப்படின்னா அது கார்டே டென்டிடினே அப்படின்னு ஒரு மஸ்குலர் ப்ரொஜெக்ஷன் தேவைப்படுது. இந்த மஸ்குலர் ப்ரொஜெக்ஷன் எங்க இருந்து வந்தது அப்படின்னா வென்ட்ரிக்கிளோட வால்ஸ்ல இருந்து வந்தது. இந்த வென்ட்ரிக்கிளோட வால்வ்ஸ்க்கு பேர் தான் பாப்புலரி மசில்ஸ். லெஃப்ட் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ், இப்போ இதுல இருந்து நமக்கு தெரியும் லெஃப்ட் ஆரிக்கிள்க்கும் வென்ட்ரிக்கிள்க்கும் இடையில இது வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதனால இதை நம்ம லெஃப்ட் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ், திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பைகப்சிட் வேல்வ் இல்லைன்னா மைட்ரல் வேல்வ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ செமிலூனார் வேல்வ், நம்ம ஹார்ட்டோட மேஜர் ஆர்ட்ரி யாருன்னு பார்த்தோம்னா பல்மோனரி ஆர்ட்ரியும் அரோட்டாவும் தான். பல்மோனரி ஆர்ட்ரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸுக்கு ஆக்சிஜனேஷன் ப்ராசஸ்க்காக கொண்டு போகும். அரோட்டா ஹார்ட்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பாடி ஃபுல்லா பம்ப் பண்றதுக்காக கொண்டு போகும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் மேஜர். இவங்க இல்லைன்னா ஹார்ட்ல இருந்து டீஆக்சிஜனேட்டடும் போகாது, ஆக்சிஜனேட்டடும் போகாது. ஸோ இப்போ இந்த மேஜர் ஆர்டரிஸ்க்கு இடையில இருக்கிற அந்த வேல்வுக்கு பேர் தான் செமி லூனார் வேல்வ்.
Types of circulation. There are three types of circulation: systemic, pulmonary and coronary. இப்போ சிஸ்டம் அப்படின்னா பாடி, பிளட்டு, ஆக்சிஜனேட்டட் பிளட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் இருந்து பாடி ஆர்கன்ஸ்க்கு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அதே மாதிரி பாடியில இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு ரைட் ஆட்ரியமுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுக்கு பேர் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இப்போ பல்மோனரி அப்படின்னா லங்ஸ்ன்னு அர்த்தம். இப்போ நமக்கு தெரியும் பல்மோனரி ஆர்ட்ரி லங்ஸுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு கொண்டு போகும். பல்மோனரி வெயின் லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டு கொண்டு வரும். இது பல்மோனரி சர்க்குலேஷன். இப்போ கரோனரி சர்க்குலேஷன். கரோனரி அப்படின்னா ஹார்ட் மசில், கார்டியாக் மசில். எல்லாருக்கும் பிளட்டை பம்ப் பண்ணாலும் அந்த ஹார்ட்டுக்கும் கொஞ்சம் பிளட்டு தேவையில்ல. அப்போ இந்த கார்டியாக் மசில்ஸ்க்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொடுக்கறது கரோனரி ஆர்ட்ரி. அதே மாதிரி கார்டியாக் மசில்ஸ்ல இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வெளியெடுக்கிறது கரோனரி சைனசஸ். இப்போ இந்த பிளட்டு ஹார்ட்டை அதோட சைக்கிள்ல ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்ல ட்வைஸ் சர்க்குலேட் ஆச்சுன்னா அது டபுள் சர்க்குலேஷன். இதுவே ஒன்ஸ் சர்க்குலேட் ஆச்சுன்னா அது சிங்கிள் சர்க்குலேஷன். இப்போ நம்ம பாடியில் ஹியூமன் பீயிங்ஸோட பாடியில் நடக்கிறதுலாம் டபுள் சர்க்குலேஷன். சிங்கிள் சர்க்குலேஷன்ல ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ் அண்ட் சில ரெப்டைல்ஸ்க்கு நடக்கும். இதோட இங்கே கம்ப்ளீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அகைன் பார்ப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பயோஸ்குவாட் இன் தமிழ். தேங்க்யூ. டேக் கேர்.